தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, 1,15,00,000 மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வீதம் 8 மாதங்களில் மொத்தம் 9,200 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவுக்கே வழிகாட்டும் சமூக நீதி திட்டங்களில் ஒரு மாபெரும் முன்னோடி திட்டமாக மகளிர் உரிமை திட்டம் இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். அவரிடம் பேசலாம். வணக்கம் மாணிக்கம், இந்த அறிவிப்பு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிவிப்புல தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை தொகையினுடைய திட்டத்தின் பயனாளிகளுடைய எண்ணிக்கை 1,15,00,000 என இருப்பதாகவும், அதற்காக இதுவரையிலும் மாதம் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டதில் 9,000 கோடி ரூபாய் இதுவரையும் செலவிடப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் வெளியீட்டில் தெரிவித்திருக்கிறார். 1,15,00,000 மகளிருக்கு ரூபாய் 1000 என்ற விதத்தில் ஒவ்வொரு மாதமும் வருடத்திற்கு 12,000 ரூபாய் வழங்குவதன் மூலமாக பெண்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு இது வழிவகை செய்திருப்பதாகவும், அது நடைபெற்றிருக்கக்கூடிய ஆய்வுகளின் தரவின் அடிப்படையில் உறுதியாக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பன்னாட்டு தொழிலாளர் அமைப்பின் 2022ஆம் ஆண்டு தரவின்படி இந்தியாவில் பெண் தொழிலாளர்கள் பங்கேற்பு விகிதம் 23.97% இருந்ததாகவும், தமிழ்நாட்டில் பெண் தொழிலாளர்களுடைய பங்கேற்பு விகிதம் 28.5 உள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அது 2022-23 சராசரியை விட சற்று குறைவாக இருப்பதாகவும் தெரிவித்திருந்த முதலமைச்சர், தமிழ்நாட்டில் பெண் தொழிலாளருடைய பங்கேற்பு விகிதம் 12% தற்பொழுது உயர்ந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது குறிப்பாக இந்த மகளிர் உரிமை தொகை மூலமாக பெண்கள் அவருடைய தொழில் முன்னேற்றத்திற்கு, சுய தொழில் செய்வதற்கு உதவிகரமாக இந்த 1000 ரூபாய் அமைந்திருப்பதாகவும், மேலும் பெண்கள் தொழில் சார்ந்த அமைப்பில் அவர்கள் பங்கேற்பு அதிகரிப்பதற்கு இந்த தொகை உதவி இருப்பதாகவும் முதலமைச்சர் இந்த அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார்.